ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறுகிறது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக 7 லட்சத்திற்கும் அதிகமான மலர்களை கொண்டு பிரம்மாண்ட உருவங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலக்கண்ணனிடம் கேட்கலாம். கோகுலக்கண்ணன், ஏற்காட்டில் இது தொடர்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஏற்காட்டில் கோடை விழா மலர் கண்காட்சி இன்று பகல் 12 மணிக்கு துவங்க இருக்கிறது. இன்று தொடங்கும் இந்த கோடை விழா தொடர்ந்து 5 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு வகையான மலர்களை கொண்ட பூந்தொட்டிகள் ஏராளமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு உருவங்களும் இந்த மலர் கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. மிக குறிப்பாக காற்று ஆலை மின்சாரத்தை நினைவுபடுத்தும் வகையில், அதாவது காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்வதை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு 7 லட்சம் மலர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய காற்றாலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கடல்வாழ் உயிரினங்களான ஆக்டோபஸ், கடல் குதிரை, மீன்கள், நட்சத்திர மீன் உள்ளிட்ட கடல் ஆமை உள்ளிட்ட உயிரினங்களும் இங்கு உருவங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மரம் வளர்ப்பு மற்றும் அந்த மரம் வளர்ப்பை குழந்தைகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கார்ட்டூன் கதாபாத்திரங்களான மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி போன்ற உருவங்களும் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போன்ற உருவங்களும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நேற்றும் நேற்று முன்தினமும் தொடர்ந்து மழை பெய்து வந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பணிகள் சற்று தொய்வாக நடந்தாலும் தற்பொழுது இன்று 12 மணிக்கு இந்த கோடை விழா துவங்குவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போல் இங்கு இந்த காய்கறி கண்காட்சிகள் அமைப்பதற்கான ஸ்டால்களும் தற்பொழுது மிக வேகமாக இன்னும் 1 மணி நேரத்தில் முடிப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த கோடை விழாவிற்காக கூடுதல் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் பேக்கேஜ் பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்காட்டை சுற்றி வாகனங்கள் நிறுத்துவதற்கு பல புதிய இடங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கான வழிகாட்டு பலகைகளும் காவல்துறை அதிக அளவில் இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆங்காங்கு குடிநீர் மற்றும் நடமாடும் கழிவறைகள் உள்ளிட்டவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 12 மணிக்கு இந்த ஏற்காடு கோடை விழா இன்றும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுலக்கண்ணன்.